guys, welcome and welcome back to my channel. This is Tamizhachi. So, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2024ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க இந்த mob wife aesthetic makeup தான் பார்க்க போறோம். So, Instagram, Pinterest எங்க எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த mob wife aesthetic வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. And I'm here for it. ஏன்னா I'm done with clean girl makeup look. So, எனக்கு clean girl makeup look பிடிக்கல, but I follow the trend. But now this is like something that's gonna look good on our dark skin tone. So கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெண்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் என்னோட டேக் ஆன் mob wife aesthetic makeup look தான் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டேன், மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் ஒரு நல்ல ஒரு க்ரிப்பிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆகிறதுக்காக. அப்புறம் கலர் கரெக்ஷனுக்கு நான் வந்து என்னோட ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர் ஆஸ் யூஷுவல். ஸோ எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் கோ ஓவர் போர்ட், ரொம்ப லிமிட்டடான ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் கிரஞ்சி லுக். அண்ட் ஓவராலாக இதோட ஃபேஷன் சென்ஸும் சரி அண்ட் மேக்கப் சென்ஸும் சரி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த mob wife aesthetic. நிறையா செலிபிரிட்டிஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐ எம் ஹியர் ஃபார் இட் டோட்டலி. நான் அதில் மென்ஷன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் மொத்தமாகவும் இருக்கும். அண்ட் இண்டிவிஜுவல் லிங்க்ஸ் நான் கொடுத்துருப்பேன், டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில். ஸோ ஃபவுண்டேஷன் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் நான் ரொம்ப தாராளமாகவே வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம டார்க் ஸ்கின்க்கு வந்து ஈவனாக இருக்கணும் ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அதிகமாக தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப லைட்டாலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கவரேஜ் கிடைக்காது. அண்ட் கோயிங் வித் ஸ்பஞ்ச், ஏன்னா ஸ்பஞ்ச் நிறைய ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஹெவியாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அகைன் ஐம் கோயிங் வித் செகண்ட் லேயர் டு கிவ் மீ மோர் கவரேஜ். நிறைய கவரேஜ்க்காக இன்னும் செகண்ட் லேயரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிப்பிங்கான ப்ரைமர். ஸோ அதனால் கொஞ்சம் கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் கலர் கரெக்ட் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே உங்கள் நெக் அண்ட் இயர்ஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா மேக்கப் அப்ளை பண்ணணும். எல்லாம் ஆடாக இருக்கும், ஃபேஸில் மட்டும் தனியாக ஏதோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு அதை இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்சிலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். கன்சிலர் பார்த்திங்கன்னா மவுத் சுற்றி பார்த்திங்கன்னா வந்து என்னோட ஷேட் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் அண்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹேட்டிங் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இனிமேல் நல்லது கன்சிலர் மோக்கா வந்து எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சிலர் வித் குட் கவரேஜ். ஹைலைட்டிங்க்கு எலிகல் கன்சிலர் இன் ஷேட் ஃபான் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு கல்ட் ஃபேவரட். டஸ்கி ஸ்கின்க்கு ஹைலைட்டிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய மவுத் சுற்றி இருக்க கன்சிலர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது சீக்கிரம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் கன்சிலர் வந்து நீங்கள் ஒரு 1 minute விட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோனா கிவ் யூ லாட் ஆஃப் கவரேஜ். அதில் ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, ஸோ நானும் ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக ஐஸ் வந்து பிரைட் ஆக்கிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து ஓவர் போர்டாக கூட போகலாம் ஹைலைட்டிங் கன்சிலர். ஏன்னா அந்த mob wife aestheticல உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லா அண்ட்ரைஸ் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அண்ட்ரைஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் ப்ரெஸ்ட் பவுடர், பட் அண்ட்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஹேக் நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. நீங்கள் லூஸ் பவுடரில் செட் பண்ணுறதை விட இது மாதிரி ப்ரெஸ் பவுடரில் செட் பண்ணால் உங்கள் மேக்கப் ரொம்ப நாளாக ஸ்டே ஆகுது. அண்ட்ரைஸில் அவ்வளோ க்ரீஸும் ஆக மாட்டேங்குது. இன்னொரு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபீஸும் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்லையும் வந்து செட் பண்ண மறந்துடாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ட்ரெஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நெக்கில் நீங்கள் செட் பண்ணலைன்னா உங்கள் மேக்கப் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு PAC Eyebrow Definer வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது. இட்ஸ் லைக் ஃபுல்லி க்ரூம்ட் ஐப்ரோஸ். ஸோ என்னோட நேச்சுரல் ஷேப்பே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் திக்னஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் ஃபெதரி லுக் போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம aestheticல வந்து ஃபெதரி ஐப்ரோஸ் நான் பார்க்கல. ஸோ யூ ஜஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களோட பிளான் என்னன்னு சொல்லி எனக்கு வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளான்ஸ் எட், பட் வீல் சி, வி நெவர் நோ. ஸோ இப்போ நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஐஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டார்க் ப்ரௌன் ஐஷேடோவை என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ட்ரான்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சிஷ் ஷேட் எடுத்து, லைட் ஆரஞ்சு ஷேட் எடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஷனில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐம் பிக்கிங் திஸ் டார்க் பர்கண்டி கலர். ஸோ அதை வந்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலரையும் பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
க்ரீஸில் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரான்சிஷன் கிடைக்கும். ஸோ இந்த கலரை பில்டப் பண்ணதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஃபைனல் அவுட்புட் அழகாக இருக்கும். லோ லேஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த பர்கண்டி ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைட் ஆரஞ்ச் ஷேட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் லைன்லையும் நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட டைட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் கோனா கிவ் மீ லைக் ஃபுல்லர் ஐஸ், நல்லா திக்கான லேஷஸ் இருக்க மாதிரி எனக்கு காட்டும். அண்ட் கண்டிப்பாக லைனர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா விங் லைனர் உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக அப்ளை பண்ணிக்கலாம், தின்னா வேணால் தின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ரொம்ப தின்னா போகாதீங்க, ஓரளவுக்கு ஒரு மீடியம் திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் விங் இட் அவுட் ரொம்ப முக்கியம் அது. ஸோ விங் லைனர் அப்ளை பண்ண மட்டும் நான் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ரெண்டு சரி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு. அண்ட் ஃபைனல் நம்ம மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். இங்கே லேஷஸ் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் டைமில் எனக்கு லேஷ் அப்ளை பண்ண பிடிக்கல. ஒரு டைமில் ரொம்ப அப்சஸ்டாக இருந்த லேஷஸ் மேலே. இப்போ எனக்கு என்னென்னு தெரியல, நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் லேஷஸ் நவ டேஸ். ஸோ அதனால் லேஷ் அப்ளை பண்ணல. பட் உங்களுக்கு லேஷ் வேணால் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து அவங்களோட பேக்கன் பிளாட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கான்டருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வார்ம் ப்ரௌன் ஷேட். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்டர் டெக்னிக் வந்து நான் வந்து பார்த்தது தனியாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இட்ஸ் அ கொரியன் கான்டரிங் டெக்னிக்னு சொல்லி யாரோ இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். இட் லுக் ரியலி நைஸ். ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த மேக்கப் வீடியோ ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை. ஏன்னா நம்ம நார்மலாக பண்ணுற கான்டர் பார்த்து ரொம்ப ஹாஷாக இருக்கும் உங்களோட ஜா லைனில். பட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ ட்ரை. நோஸையும் பார்த்தீங்கன்னா கான்டர் பண்ணிக்கிறேன் அதே இதில். அப்ளைங் அ லாட் ஆஃப் ப்ளஷ். ரொம்ப ஓவர் போட் போகாதீங்க, ஏன்னா ஐஸ்லாம் நல்லா நம்ம டார்க்காக பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப லைட்டாக வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் நவ் ஐம் செட்டிங் த ஃபேஸ் அண்ட் லிப்ஸ் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து நல்லா ஒரு டார்க் ஒரு செரி லிப், நல்லா ஒரு மெரூன் ரெட் லிப் போகலாம். நான் என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ப்ரைட்டாக வந்து பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு நான் வந்து லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளாஸியாக வந்து போகிறேன். கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது சமாளிக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து இந்த லிப் டிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ராமன் யூ அப்படின்ற ஒரு கொரியன் பிராண்ட்லேருந்து நான் வந்து வாங்கினேன் ரீசெண்டாக அமேசான்லேருந்து. இட் லுக் ஸோ ப்ரெட்டி. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. நான் ஒரு வாட்டி தான் வெளியே வியாபாரிட்ட போனேன். நிறைய பேர் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சச் அ பியூட்டிஃபுல் ரெட் கலர், டஸ்கி ஸ்கின்னில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது வந்து லிப்ஸில் வந்து நான் வந்து சென்டர் ஆஃப் லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வெறும் ரெட் லிப்பாக வியர் பண்ணாலும் இது அழகாக தான் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக். ஹேர் அண்ட் அவுட்ஃபிட் எல்லாமே நான் பண்ணிட்டு வந்துட்டேன் வித் ஆக்சசரிஸ். கண்டிப்பாக இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ரியலி லவ் திஸ் கைஸ். ஐம் ரியலி எக்ஸைட்டட் about this year. And happy Valentine's Day to all my loves. You guys are such a gem and I love you so much, and have fun with your loved ones.